ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, மேலதிகாரிகளுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதுறாரு. இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, கள்ளசாராயம் வெள்ளமாக ஓடுது, இது பெரிய மனித உயிரிழப்புகளுக்கு இது வழிவகுக்கும், நம்ம இப்பயே உஷாராகி இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும்னு எழுதுறாரு. மேலதிகாரிகள் கண்டுக்கவே இல்லை, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாரு அவர். இப்போ நமக்கு தடையாகவும் இருக்கார் கள்ளசாராயம் காய்ச்சறதுக்கு. இவர் போயிட்டாருன்னா நமக்கு லாபம் தானே. அதனால் அவரை நீங்கள் என்ன பண்ணுறாங்க, இவரோட திமுக தரப்புலையும் சரி, செல்வ பெருந்தகையும் சரி, சட்டசபையில் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த துயர சம்பவத்தை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலிவான அரசியல் செய்கிறார். திமுக கொடுக்கக்கூடிய 25 சீட்டு, 30 சீட் 30 கொடுக்க மாட்டார் ஸ்டாலின். போன தடவை 25 கொடுத்தாரு, இந்த தடவை 20 கொடுப்பாரு. அந்த 20 சீட்டுக்காக இன்றைக்கி இப்பயே ஜால்ரா போடுது காங்கிரஸ். பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்க வேண்டிய காங்கிரஸ் கடமை தவறிய ஆட்சியாளர்கள் பக்கம் என்று நின்று கொண்டிருக்கிறது. செத்தவன் புண்ணியசாலிங்க, உயிரோடு இருக்கவங்க நிலைமை ரொம்ப மோசம். டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது. ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுத்து பேசுது இந்த காங்கிரஸ். வெக்கமாக இல்லை இந்த காங்கிரஸுக்கு. ஒரு நீண்ட காலத்துக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு மாநிலத்தில் கொலாப்ஸ் ஆகிருக்குன்றதுக்கான சரியான உதாரணம் கள்ளசாராய சாவுகள். பிரகாஷ்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், சித்தார்த், வைரமுத்து, இவங்க யாருமே இதுக்கு கருத்து முன்வைக்கலையே, எதிர்ப்பு தெரிவிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளால பார்க்க முடியுது. ஏண்டா இவ்வளோ கொத்தா சாவரம் எங்கே போனாங்க இவங்களாம்? அப்போ இந்த மனிதர்களுடைய முகமூடி கிழிந்து தொங்குகிறது. இவர்கள் யாருடைய கைப்பாவையாக இருக்கிறார்கள், யார் சொல்லி இவர்கள் இவ்வளவும் செய்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரிகிறது. அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் குறிப்பாக அந்த கோவன்றவர் புரட்சி புயல் என்ன பேசினான்னு தெரியும். ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு போயசிலை உல்லாசம்னு கொச்சியாக ஒரு பாட்டே பாடினார் ஜெயலலிதா பற்றி. சாராயம் வெள்ளமாக ஓடுது அப்படின்னு. இது எப்போனா 2015. இன்றைக்கி எங்கே போனார் அவர்? வெக்கங்கட்டி இந்த அரசுக்கு, திமுக அரசுக்கு முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. காசு கொடுத்தா பால் பாக்கெட் கூட கிடைக்காது, ஆனால் இது கிடைக்குது. 24 மணி நேரமும் கிடைச்சிது. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் 300 அடி தூரத்திலே வச்சு விற்றான். எவ்வளோ வெட்கக்கேடான விஷயம் இந்த அரசுக்கு. அப்போ லோக்கல் போலீஸு, உளவுத்துறை, மதுவிலக்கு பிரிவு எல்லாரும் கூட்டு சேர்ந்து இந்த பாவ காரியத்தை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி விலை மதிப்பில்லாத உயிர்கள் 50 உயிர்கள் போயிருக்கு. இன்னும் 30 பேர் சாவ கிடக்கிறான். பலி எண்ணிக்கை 80 தாண்டுன்றாங்க. இதில் கணக்கு இல்லாமல் செத்து போனவங்க எவ்வளோ பேருன்னு தெரியாது. 10 லட்ச ரூபா கொடுத்தா செஞ்ச பாவத்தை நம்மளால் கைவிட முடியுமா? செத்தவனோட மனைவி சொல்கிறாங்க கள்ளசாராயன்றாங்க. அவங்க இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. என் கணவர் குடித்து செத்ததை நான் கண்ணால் பார்த்தேன், அவர் குடித்தது கள்ளசாராயன்னு எனக்கு தெரியுது, அதனால் நான் கள்ளசாராயம் தான் கலெக்டர்கிட்ட சொல்கிறோம். இல்லை கள்ளசாராயம் இல்லைன்றாரு. என் உறவினர்கள் அதை நம்பி குடித்தாங்க, வந்தவங்க சாவுக்கு வந்தவங்க அவங்களும் செத்துட்டாங்க, இந்த கலெக்டர் தான் பொறுப்புன்றாங்க. அப்புறம் அந்த கலெக்டர் எப்படி வேலையில் வச்சுக்க முடியும்? என்ன கேட்டிங்கன்னா அந்த எஸ்பியும் கலெக்டரையும் டிஸ்மிஸ் பண்ணணும். சஸ்பென்ஷன் இல்லை, டிஸ்மிஸ் பண்ணணும். அடுத்த எஸ்பி பயப்படுவோம், அடுத்த கலெக்டர் பயப்படுவார். இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் உயிரிழப்பு 52 தொற்றுருக்கு சார். ரொம்ப ஒரு கொடுமையான நிகழ்வாக எல்லாருமே இதை பார்த்துட்டு வராங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் பெரிய அளவுக்கு உயிரிழப்பு நடக்க போகுது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை முன்கூட்டியே கொடுத்துருக்காரு மோகன்ராஜ் அவர்கள். எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் முன்கூட்டியே அந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்காரு, எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. ஆனால் எந்த விதமான நடவடிக்கைகள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கல. அவரும் விஆர்எஸ்ல போயிட்டாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு என்ன சார் நடந்திருக்கு இந்த ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது? அது ஏற்கனவே அது குறித்த செய்திகளை நானும் சில மாதங்களுக்கு முன்பு கேள்விப்பட்டேன். அந்த செய்தி உண்மை என்பது தான் என்னுடைய கணிப்பு. அங்கே மோகன்ராஜ், அவர் பேர் மோகன்ராஜு, அவர் அந்த கனியமுத்தூர் பள்ளிக்கூட சம்பவத்தப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த செந்தில்குமார் எஸ்பி மாற்றப்பட்டு இவர் அங்கே அனுப்பப்பட்டார். 1987 எஸ்ஐயா பணியில் சேர்ந்து நேரடி எஸ்ஐயா பதவியில் சேர்ந்து எஸ்பி வரைக்கும் வந்தவர். நீண்ட அனுபவம் உள்ளவர். அன்றைய டிஜிபி சைலேந்திர பாபுடைய அவருடைய சாய்ஸ் தான் இந்த மோகன்ராஜ் என்பவர். அங்கே போனோன்னே நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அந்த ஸ்கூல் விவகாரத்தை ஒரு மாதிரி சுமூகமாக பள்ளி திறப்பதற்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணார். பதட்டத்தை தணித்தார், திறம்பட பணியாற்றினார். அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது, அங்கே கடுமையான கள்ளசாராயம் ஓடுது, வெள்ளமாக ஓடுதுன்னு அவருக்கு தெரியுது. அவர் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறார். அண்டை மாவட்டங்களையும் ஓடுது, அங்கேயும் ஓடுது. அவர் கட்டுப்படுத்த முயற்சிகள் பண்ணி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது அவருக்கு ப்ரெஷர் வருது. ஆளும் கட்சியிலேருந்து ப்ரெஷர் வருது, நீங்கள் அதில் தலையிடாதீங்க. முதல்ல மென்மையான வார்த்தைகளில் சொல்கிறாங்க, அப்புறம் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு.
ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, மேலதிகாரிகளுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதுறாரு. இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, கள்ளசாராயம் வெள்ளமாக ஓடுது, இது பெரிய மனித உயிரிழப்புகளுக்கு இது வழிவகுக்கும், நம்ம இப்பயே உஷாராகி இவர்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டும்னு எழுதுறாரு. மேலதிகாரிகள் கண்டுக்கவே இல்லை. மேலதிகாரிகள் கண்டுக்கவே இல்லைன்னு போது ஒரு கட்டத்தில் ஒரு உள்துறை செயலாளருக்கே கடிதம் எழுதுகிறார், எனக்கு விருப்ப ஓய்வு கொடுத்துருங்க, அவருக்கு இன்னும் 1 வருஷமாக என்னமோ சர்வீஸ் இருக்குது, அப்போ 8 months சர்வீஸ் இருக்கும்போது கொடுக்கும்போது அவர் கேட்குறாரு. முதல்ல தயங்குறாங்க, அப்புறம் வந்து இவர் விஷயம் வெளியில் கசிய ஆரம்பிக்குது. இவர் வந்து கள்ளசாராயத்தை பற்றி கடுமையாக நடவடிக்கை எடுக்கணுன்றாரு, என்னால் கட்டுப்படுத்த முடியல, அதனால் என்னை விட்டுருங்கன்னு கேட்குறாருன்ற விஷயம் வெளியில் தெரிஞ்சோன்னா ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை பின்புலமாக கொண்ட சாராயத்தில் பணம் சம்பாதிக்கிற சமூக விரோதிகள். அதாவது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாரு அவர். இப்போ நமக்கு வந்து தடையாகவும் இருக்கார் கள்ளசாராயம் காய்ச்சறதுக்கு. இவர் போயிட்டாருன்னா நமக்கு லாபம் தானே. அதனால் வந்து அவரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்க, இவரோட ராஜினாமாவை ஏற்றுக்கணும்னு மேலிடத்துக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய காரணம் வந்து கள்ளசாராயம்னு இருக்கக்கூடாது, சொந்த காரணங்களுக்காக அவர் போகிறோன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை மேலிடத்தின் மூலமாக விதிக்கிறாங்க. அவர் அதை ஏற்றுக்கிறார், நான் சொந்த காரணங்களுக்காக போகிறேன்னு எழுதி கொடுத்துட்டு அவர் 8 மாதம் இன்னும் டியூட்டி இருக்கும், சர்வீஸ் இருக்கும்போதே போயிடுறாரு. இப்போ கிட்டத்தட்ட அவர் போய் 1 வருஷம் பொறுத்து அவர் சொன்னது என்று உண்மை என்று நிரூபிக்கப்படுது. சம்மந்தப்பட்ட கட்சியோட 2 எம்எல்ஏக்கள் தான் அங்கே வந்து எல்லா விதமான அட்டூழியங்களையும் பண்ணாங்க, ஒரு ஊழலுக்கு வந்து 15,000 ரூபாய் வரைக்கும் மாமூல் வாங்கினாங்கலாம் இன்றைக்கி செய்திகள் வருது. மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணன், ஃப்ரண்ட்லைன் செய்தியாளர், அவர் போடுறாரு 15,000 ரூபாய் ஒரு ஊழலுக்கு வாரம் மாமூல் வாங்கியிருக்காங்க. ஏன்னா கல்வராயன் மலையிலேருந்து இங்கே கள்ளக்குறிச்சி வரத்துக்கு 4 செக் போஸ்ட் இருக்குது, அது அத்தனையும் மீறி எப்படி வர முடிஞ்சுது அவனுங்களால். குறிப்பிட்ட அந்த 2 எம்எல்ஏங்களை சஸ்பெண்ட் பண்ணலன்னா எந்த நடவடிக்கை எடுத்தும் எதுவும் மாறப்போகிறது இல்லை அப்படின்னு இன்றைக்கி காலையில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எக்ஸ் தளத்தில். ஆக இந்த மோகன்ராஸோட செய்தியை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி தினமலரில் வந்திருக்க செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதே தினமலரில் அடுத்த பக்கத்தில் இன்னொன்று வந்திருக்குது, சாராயம் குடித்து இறந்த 2 ஆண்களோட மனைவிகள் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் திரும்ப போலீஸில் சொன்னோம் இதை வந்து சாராயத்தை கட்டுப்படுத்துங்கன்னு, யாருமே காதில் வாங்கிக்கலன்னு. இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும், இது அரசாங்கத்தோட துணையோடு தான் இங்கே நடந்ததுன்னு கேட்டால் அந்த கவர்மெண்ட்டில் நடக்கலையா, எடப்பாடி கவர்மெண்ட்டில் நடக்கலையா, எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில் நடக்கலையா, ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் நடக்கலையானா, நீங்கள் தான் சமூக நீதி கவர்மெண்ட்டு திராவிட மாடல் ஆட்சியில் உங்கள் கவர்மெண்ட்டில் நடக்கலாமா? எவ்வளோ வெட்கக்கேடான செயல். இதை நியாயப்படுத்தக்கூடிய வேலையில், இதை நீர்த்து போகக்கூடிய வேலையில் ஆளுங்கட்சியோட தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய சோஷியல் மீடியா வாரியர்ஸ் இருக்காங்கள்ல, சமூக வலைதள போராளிகள், இந்த கேடுகட்ட காரியத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. கேட்டால் அங்கே இல்லையா இங்கே இல்லையான்னு. இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய துரதிருஷ்டவசமான விஷயம், ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் இவர்களுக்கு ஜால்ரா தட்டி கொண்டு திமுகவுக்கு அவர் வந்து சாதகமாக பேசி கொண்டிருக்கிறார். அதாவது வந்து முழுக்க இதுக்கு திமுக தான் காரணம்னு கூட நான் சொல்லலை. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் நடக்கும்போது இந்த அரசாங்கத்தை நீ ஷுட் ஹோல்டு தம் ரெஸ்பான்சிபிள்ன்றது கூட இல்லாமல் இது ஒன்றுமே இல்லை, எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கிறதான்னு பேசுகிறதுன்றது ரொம்ப தவறான, ரொம்ப அதாவது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப படித்தவங்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை அந்த காரியத்தை செய்கிறது என்பது வந்து எத்தகையதொரு ஒருதலை பட்சமான மனிதர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் என்பது தான் காட்டுது. சார், இப்போது அதாவது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம்ன்றது இந்த கள்ளச்சாராய கும்பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய நெட்வொர்க், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க் மாதிரி தெரியுது சார். ஏன்னா இப்போது ஓவராலாக பல இடங்களில் வந்து இந்த கள்ளச்சாராயன்றது கிடைக்குது. ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக கிட்டத்தட்ட ஹோம் டெலிவரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகளும் வருது. கருணாபுரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் அந்த ஸ்ட்ரீட்ஸ்லேயே, அதாவது மக்கள் குடியிருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸில் 3 வீடு வாடகைக்கு எடுத்து இந்த கள்ளச்சாராயம் கும்பல் வந்து ப்ராசஸ்லாம் அங்கே பண்ணுறாங்க. ஒரு வீட்டில் வந்து ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க, இன்னொரு வீட்டில் பேக்கெட் போடுறாங்க, இன்னொரு வீட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் செய்திகள் வருதே சார். அவ்வளோ ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் அது. ஆமாம், பார்த்தாலே தெரியுது இல்லை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நெட்வொர்க் இருக்குன்றது இப்போ தான் வெளியில் வருது. நேற்று பூரா தொலைக்காட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே மக்கள் சொல்கிறாங்க, பால் பாக்கெட்டு கிடைக்கிற மாதிரி ஃப்ரீயாக கிடச்சிது, இல்லை அதாவது எந்த நேரமும் கிடச்சிது, ஃப்ரீயாக கிடைக்கல, எந்த நேரமும் கிடச்சிது, தங்கு தடையின்றி கிடச்சிது, காசு கொடுத்தா பால் பாக்கெட் கூட கிடைக்காது, ஆனால் இது கிடைக்குது, 24 மணி நேரமும் கிடச்சிது, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் 300 அடி தூரத்திலே வச்சு விற்றான். எவ்வளோ வெட்கக்கேடான விஷயம் இந்த அரசுக்கு. அப்போ லோக்கல் போலீஸு, உளவுத்துறை, மதுவிலக்கு பிரிவு எல்லாரும் கூட்டு சேர்ந்து இந்த பாவ காரியத்தை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி விலை மதிப்பில்லாத உயிர்கள் 50 உயிர்கள் போயிருக்கு, இன்னும் 30 பேர் சாவ கிடக்கிறான். பலி எண்ணிக்கை வந்து 80 தாண்டுன்றாங்க. இதில் கணக்கு இல்லாமல் செத்து போனவன் எவ்வளோ பேர்னு தெரியாது. 10 லட்ச ரூபா கொடுத்தா செஞ்ச பாவத்தை நம்மளால் கைவிட முடியுமா? இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு சீர்குலைவு நடந்திருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவின் சரியான அடையாளம் கள்ளச்சாராய சாவுகள்.
அதாவது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு நீண்ட காலத்துக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு மாநிலத்தில் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குன்றதுக்கான சரியான உதாரணம் வந்து கள்ளசாராய சாவுகள். அதாவது வெளிப்படையாக சாராயம் காய்ச்ச போயிருக்கான், அதில் சாவுற அளவுக்கான கெமிக்கல்ஸை கலக்கிறான், போலீஸ் வேடிக்கை பார்க்குது, வெள்ளமாக ஓடுது சாராயம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தெருவில் 3 வீடை வெளிப்படையாக வாடகைக்கு எடுத்து செய்கிறான், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே போட்டு விற்கிறான். அதாவது ஓவரால் கொலாப்ஸ் ஆஃப் த லா அண்ட் ஆர்டர். ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு நீண்ட காலத்தில் அழுகி போய் ஈரல் அழுகி போன மாதிரி காவல்துறையோட ஈரல் அழுகி போயிருக்கிறது என்பதற்கான உதாரணம் தான் இந்த கள்ளசாராய சாவுகள். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. இவ்வளோ இப்போ தான் ஒரு வருஷமால மரக்காணத்தில் 30 பேர் சத்தம், பேக் டு பேக் டெத்ஸு. அப்போ போட்ட சிபிசிஐடி என்கொயரி என்னாச்சு, அப்போ போட்ட விசாரணை கமிஷன் என்னாச்சு, என்ன பாடத்தை கற்றுக்கிட்டோம்? அவன் பீரியடில் நடக்கலையா, இவன் பீரியடில் நடக்கலையா? மது வந்து ஒரு சமூக தீவை. பெரியார் வந்து மகாத்மா காந்தி சொன்னா தென்னை மரத்தை வெட்டி போட்டார், ஆனால் கடுகளவு மூளை இருக்கவங்க கூட மது விலக்கை ஏற்றுக்க மாட்டானாருன்னு கதை பேசுகிறானுங்க உட்காந்து டிவியில். அதாவது கீதோபதேசம் பண்ணுறாங்க. இந்த விஷயத்துக்கு இதே எடப்பாடி பீரியடில் இருந்தால் பொங்கி எழுந்திருப்பாங்கல்ல. கள்ளச்சாராயம் எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கும், கள்ளச்சாராய சாவு எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும், கள்ளச்சாராயம் எல்லா காலத்துலையும் ஓட தான் செய்யும். ஆனால் பதவியில் இருக்க அரசு தானே யூ ஷுட் ஹோல்டு தம் ரெஸ்பான்சிபிள், யூ ஷுட் மேக் தம் அக்கௌண்டபிள். கேட்டால் வந்து எடப்பாடி பீரியடில், ஜெயலலிதா பீரியடில், ஓபிஎஸ் பீரியடில், இபிஎஸ் பீரியடில் நடக்கலையான்றதெல்லாம் என்ன ஒரு வியாகியானம், என்ன ஒரு வாதம் இதெல்லாம். எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறானுங்கன்னா ஃபிலசாஃபிக்கலாக பேசுகிறாங்க. கடுகளவு மூளை உள்ளவனு கூட வந்து பெரியார் சொன்னார் மது விலக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், காந்தி சொன்னார் மது விலக்கு வேண்டும், ஆனால் உடல் உழைப்பால் மிகவும் வசதியாக இருக்கக்கூடிய ஒருவன் வேலை முடிந்து விட்டு இரவு மாலை மது அருந்தினால் அதில் தவறில்லை, தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னார்னு வியாக்கியானம். அதாவது சித்தாந்த விவாதத்துக்கு போகிறானுங்க. அந்த பீரியல் நடக்கலையா, இந்த பீரியல் நடக்கலையா, மது எல்லா காலத்துலேயும் இருக்கும். ஏண்டா இப்போ நடந்த சம்பவத்தை பற்றி பேசுங்கடா. பேக் டு பேக் டெத்து நீங்கள் சொன்ன மாதிரி போன வருஷம் 30 பேர், இந்த வருஷம் 50 பேர்னா 70-80 பேர் சாவ போகிறான். 100 பேருக்கு மேலே 2 வருஷத்தில் செத்துருக்கான். செத்தவனாவது புண்ணியம் பண்ணவன், உயிரோடு இருக்கவன் என்ன கண்டிஷனில் இருப்பான்? கண்ணு போய், காது போய், மூக்கு போய், லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், சரும நோய்கள், நடபணமாக இருப்பான். அவன் குடும்பம்லாம் என்ன கீதி? ஓய்வு பெற்ற அதிகாரி அந்த மாவட்டத்தோட எஸ்பி லெட்டர் எழுதுகிறாரு நிலைமை மோசமாக இருக்குன்னு. ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து ஒத்திவைப்பு தீர்மானமே கொடுக்குறான் போன செஷனில். அந்த சம்மந்தப்பட்ட 2 எம்எல்ஏக்கள் வந்து இவ்வளவும் பண்ணுறாங்கன்னு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதை பற்றி பேசுகிறதுக்கு துப்பு இல்லை, வெக்கங்கட்டி இந்த அரசுக்கு, திமுக அரசுக்கு முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. சார் இன்னொன்று சொல்கிறாங்க சார், இந்த கல்வராயன் மலையை சுற்றி இருக்கக்கூடிய இதில் வந்து 3 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால தான் அவங்களால எந்த ஒரு செக்கிங்கும் முன்னெடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சார். அதாவது அப்பாயின்மெண்ட்டு குறைவாக இருக்கிறதால சாராயம் பெருக்கெடுக்கல, சாராயம் பெருக்கெடுக்கணுன்ட்டு தான் அப்பாயின்மெண்ட்டு குறைவாக இருக்குது. உங்கள்கிட்ட ஃபோர்ஸ் இல்லை. இந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? போன வருஷம் பாடம் படிக்கலை நீங்கள்? தெரிஞ்சு 30 பேர், அன்அஃபிஷியலாக எவ்வளோ பேர் செத்தான்னு தெரியாது. அசம்பிளி நடக்க போகுது. 3 ஸ்டேஷனுக்கு ஆள் பத்தலைன்னு சொல்கிறதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் வெட்கக்கேடான வாதங்க. இதெல்லாம் கடைசியில் அரசாங்கம் தன்னுடைய நன்மதிப்பை சீர்குலைத்து கொண்டு நிற்கிறது. சமூக நீதி மாடல், திராவிட மாடலில் சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது? ஏற்றுக்கொள்ள முடியாத அவலங்கள் இல்லையா இதெல்லாம்? 10 லட்ச ரூபா கொடுத்தா செஞ்ச பாவம்லாம் தீர்ந்துருமா? இல்லை சேர்ந்த பாவம் தீர்ந்துருமா? ஓகே சார், இப்போது ஒரு எஸ்பி, அதாவது ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி வந்து இண்டிகேட் பண்ணுறாரு, செக் போஸ்டெல்லாம் நீங்கள் உடைக்கிறீங்க, நீதிமன்றம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து வச்சு வைக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே சார். அப்போ வந்து இது பின்னாடி என்ன இருக்கும்? என்ன அவங்களோட நோக்கம்? வெறும் பணம் தானா இல்லை வேறு ஏதாவது? பணமும் தான், மெயின் பணம் தான். இப்போது போலீஸ் ஸ்டேஷனு, செக் போஸ்ட்டு, கோர்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வச்சு விற்கிறான்னா கொலாப்ஸுங்க, லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ப்ரொலாங்டு லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸோட சிம்டம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நீண்ட நாட்களாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நேற்று சீர்குலையில், நீண்ட நாட்களாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் கள்ளச்சாராய மரணங்கள். இதை சொல்கிறவர் ஒரு மிக உயர்ந்த அதிகாரி ஒருவர் சொல்லுகிறார். ரொம்ப அழகான வார்த்தைகள் இங்கிலீஷில் சொன்னார் அவர். ஹூச் ட்ராஜடிஸ் ஆர் அ சிம்டம் ஆஃப் ப்ரொலாங்டு கொலாப்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். புறையோடி போயிருக்கு சொன்னீங்கல்ல, அவர் எழுதியிருக்காருன்னு. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஜட்ஜஸ் கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ்குள்ளே வச்சு விற்கிறான். கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ்குள்ளே வச்சு விற்கிற தைரியம் அவனுக்கு எப்படிங்க வரும்? தப்பு செய்கிறவன் எங்கேயோ மறைஞ்சு செய்வாங்க இல்லையா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா செய்வான். சரி, அதுதான் சார் கேட்க. கள்ளச்சாராயன்றது ஊருக்கு ஒதுக்குப்புறமா செய்வான், கிடைக்குதுன்னே தெரியாது. அப்போ இது என்னென்னா, இது ஒரு செமி அர்பன் சென்டர்ஸில் தான் இது நடக்கும். சிட்டிஸ்லேயும் நடக்காது, வில்லேஜஸ்லேயும் நடக்காது. கள்ளக்குறிச்சினா ஒரு செமி அர்பன் சென்டர்ஸ், 2 கட்டான், கிராமமும் இல்லை நகரமும் இல்லாமல் இருக்குது. ஆனால் அங்கே கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயும்
கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ்குள்ளேயும் நடக்குதுன்னா இட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ரொலாங்டு கொலாப்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ். சார் இப்போ இவ்வளோ நடந்திருக்கு சார். இது நடுவில் என்ன இருக்குன்னா நாள் இறந்துருக்காங்க. வெட்னஸ்டே ஆக்சுவலாக டெத் வந்து வர ஆரம்பிக்கிறது. ஆனால் அன்னைக்கு நைட்டு இந்த 3 வீடுங்கள் இருக்குல்ல சார், அந்த கர்ணாபுரம்ன்ற ஏரியாக்குள்ளே அந்த 3 வீடு வந்து அந்த கள்ளச்சாராய கும்பல் எடுத்து வச்சு நடத்துனாங்கல்ல, அதில் அவங்களோட தயாரிக்கக்கூடிய அந்த பெரோல் இதெல்லாம் வந்து இருந்திருக்கு. இந்த டெத்து விழுக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த கும்பல் வந்து அந்த அவங்களோட அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இதில் சொல்கிறாங்களே. எல்லாம் நடக்குங்க. புதுசாக என்ன இருக்குது? ஸ்டேஷன் உள்ளே வச்சு விற்காம இருந்த வரைக்கும் சந்தோஷம். ஸ்டேஷன் பக்கத்தில் விற்கிறான், கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ்குள்ளே விற்கிறான். ஏன்னா லோக்கல் ஸ்டேஷன் அவங்க கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அதனால தானே அந்த தைரியம் வருது. கள்ளசாராய விழும்போது அந்த வீடு பக்கத்தில் இருக்க இடத்துக்குள்ளே கள்ளசாராயம் காய்ச்சறதுக்கு தயாரான மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு ஓட முடியுதுன்னா யார் கொடுத்த தைரியத்தில் அந்த இடத்துக்கு வர முடிஞ்சுது? இதெல்லாம் எப்படி நடக்குது? அங்கே இருக்க எஸ்பி எழுதுகிறார் லெட்ரு, வேணாம் இது ரொம்ப ஆபத்து, நடவடிக்கை எடுக்கணும்னு. அவரை வேலையை விடுத்து அவரை வந்து விஆர்எஸில் போக விடுறாங்க. அட்லீஸ்ட் ஓல்டாவது பண்ணியிருக்கலாம் சார், கொஞ்ச நாளைக்கு ஓல்டாவது பண்ணணும். அப்படின்னா அந்த அளவில் வந்து லோக்கல் பாலிட்டிஷியன்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கள்ளசாராயம் இந்த அளவுக்கு வெள்ளமாக ஓடுதுன்னா உள்ளூர் அரசியல்வாதிகள், ஆளும் கட்சியின் உள்ளூர் அரசியல்வாதிகள், போலீஸு, ரவுடி பசங்க, சில இடங்களில் மீடியாவும் சேர்ந்துக்குது கூட, எல்லாம் சேர்ந்து தான் அங்கே நடக்குது. இந்த 3 பேர் கன்ஃபார்மாக இருப்பாங்க. ரூலிங் பார்ட்டியோட லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ், போலீஸு, லோக்கல் போலீஸு, ரவுடி பசங்க, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரியான சமூக விரோத காரியங்களை தொடர்ந்து பெரிய அளவில் லார்ஜ் ஸ்கேலில் நடத்த முடியும். சார் இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து லா அண்ட் ஆர்டரில் எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறத வச்சு என்னால் புரிஞ்சுக்க முடியும். அவர்களாக இருக்கட்டும், பிரகாஷ்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், சித்தார்த், வைரமுத்து, இவங்க யாருமே இதுக்கு கருத்து முன்வைக்கலையே, எதிர்ப்பு தெரிவிக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. பலரும் முன்வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் குறிப்பாக அந்த கோவன்றவர் வந்து புரட்சி புயல் என்ன பேசினான்னு தெரியும். ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு போயசிலை உல்லாசம்னு கொச்சையாக ஒரு பாட்டே பாடினார் ஜெயலலிதாவை பற்றி. சாராயம் வெள்ளமாக ஓடுது அப்படின்னு. இது எப்போனா 2015. இன்றைக்கி எங்கே போனார் அவர்? இன்றைக்கி எங்கே அவர்? அதே மாதிரி சினிமாக்காரனுங்க பேர் என்ன, சித்தார்த்து, வைரமுத்து, பிரகாஷ், எங்கே அவங்கெல்லாம் இன்றைக்கி? ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க திமுகவுக்கு வந்து ஜால்ரா போடக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். இரட்டை அளவுகோல் தானே. அன்றைக்கி பேசினல நீ இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்கன்னு கனிமொழி சொன்னாங்க. அதை முன்னணியில் வச்சு இவங்கெல்லாம் பேசினாங்க. அந்த கோவன்லாம் என்ன பாட்டு பாடினாருங்க? இப்படி பொங்கி எழுந்தார்ல. ஏண்டா இவ்வளோ கொத்தாக சாவரம், எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? அப்போ இந்த மனிதர்களுடைய முகமூடி கிழிந்து தொங்குகிறது. இவர்கள் யாருடைய கைப்பாவையாக இருக்கிறார்கள், யார் சொல்லி இவர்கள் இவ்வளவும் செய்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரிகிறது. உனக்கு ஒரே அளவுகோல் இருக்கணும், இல்லை நீ எல்லா காலத்துலேயும் வாயை மூடின்னு இருக்கணும். நீ ஜெயலலிதா பீரியட்லையும் எடப்பாடி பீரியட்லையும் பொங்கி எழுந்தவங்க இன்றைக்கி வந்து பொத்திக்கின்னு இருக்காங்கல்ல. கேட்க தான் செய்வாங்க கண்டிப்பாக. எங்கடா போனீங்க நீங்கள் எல்லான்னு? என்ன பேச்சு பேசினாங்க சித்தார்த்து, இந்த கோவனு, வைரமுத்துலாம் என்ன பேச்சு பேசினார்? எங்கே போனார் இன்றைக்கி வைரமுத்து? ஆகவே தங்களுடைய சுயநலத்துக்காக திமுகவை அண்டி பழைப்பதால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் இருக்குது இல்லையா, அதனால் இவர்கள் இன்று வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். மக்களுக்கு எல்லாம் தெரியுங்க, நம்ம இதுக்கு பொழிப்புரை, விளக்க உரை, பரிமேல் அழகர் பொழிப்புரை எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. மக்களுக்கு தெரியும் இந்த சினிமாக்காரனுங்க புத்தி என்னன்றது. ஒன்று நீ எல்லா காலத்துலேயும் அமைதியாக ஒன்று மதிக்கலாம், தேவையானப்போ கருத்து சொல்கிறது. ஒரே சம்பவம் ஒரு ஆட்சியில் நீ பொங்கி எழுற, அதே சம்பவம் 4 மடங்கு வீரியத்தோடு அடுத்த ஆட்சியில் நடக்குது. நீ கண்டுக்காமல் அப்படியே கண்ணு காது மகாத்மா காந்தியோட பொம்மை மாதிரி 3 குரங்கு பொம்மை மாதிரி கண்ணு காது வாய் எல்லாத்தையும் மூடின்னு உட்காந்துருக்கல. என்ன அயோக்கியத்தனை இது? அப்போ அன்றைக்கி எதுக்கு வந்து புத்தி சொன்னேன் எங்களுக்கு? போயஸில் ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு போயஸில் உல்லாசம். எங்கே போனார் இன்றைக்கி அவர்? எவ்வளோ பெரிய வார்த்தை! ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை பார்த்து அவ்வளோ கேவலமாக பேசின பாடகர் அவர் கோவன். எங்கே போனார் இன்றைக்கி அவர்? கேட்டால் அன்றைக்கி மோடி ஆபத்தில் அந்த பாட்டை அவர் பாடும்போது 2015 அக்டோபர் மோடி வந்துட்டார். இன்றைக்கி என்ன வியாக்கியானம் கொடுக்குறானுங்க? அவருக்கு முட்டு கொடுக்கக்கூடியவனுங்க. இது வந்து மதவெறி, மோடி தான் ரொம்ப ஆபத்து, இது வந்து மதுவெறியில் மது பிரச்சனைலாம் அவ்வளோ பெரிய ஆபத்து இல்லை. ஏண்டா நீ அன்றைக்கி 2015 அக்டோபரில் பாடும்போது மோடி இருந்தார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பெரும்பான்மை மதவெறி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு என்பது மற்ற இன்ன பிற தீமைகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கான ஒரு கேடயமாக, ஒரு சால்ஜாப்பு சொல்லக்கூடிய வாதமாக மாறிவிடவே முடியாது. மக்கள் உங்களை குப்பை தொட்டியில் வீசி எறிவார்கள். நீ கேட்குறாங்கல்ல, நீ கேட்டிருக்கான்ல அழகா, எங்கடா போனீங்க எல்லாரும்னு. என்றைக்குமே நீ ஒரே மாதிரி இருந்தனா உன்னை யாரும் வந்து கேட்க போகிறதில்ல. உனக்கு பிடிக்காத அரசியல் ரீதியாக உன்னுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு, உனக்கு பிடிச்சவங்க அல்லது உன்னை குட் புக்ஸில் வைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னா
அப்போ ஒரு ஸ்டாண்டுன்னா இது இரட்டை நிலைப்பாடு இல்லை. அதனால தான் இந்த கேள்வி எழுது. திமுக தரப்புலையும் சரி, செல்வபெருந்தகையும் சரி, சட்டசபையில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்த துயர சம்பவத்தை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலிவான அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கு ஆட்சி காலத்தில் வந்து கள்ளச்சாராயம் உருவாச்சு, யார் ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராயம் வந்து பெரிய அளவில் விற்பனைக்கு கொண்டு வந்ததாங்க, இதெல்லாம் வந்து அவங்க மனசில் வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சார். அதான் ஸ்டாலினை குளிர்விப்பதற்காக, திமுகவை குளிர்விப்பதற்காக செல்வபெருந்தகையும் காங்கிரஸும் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். காங்கிரஸ், திமுகவை நம்பி தான் காங்கிரஸ் இருக்குது. இது அடுத்து இன்னும் ஒரு 2 வருஷத்தில் எலெக்ஷன் வரும்போது திமுக கொடுக்கக்கூடிய 25 சீட்டு, 30 சீட், 30லாம் கொடுக்க மாட்டார் ஸ்டாலின். போன தடவை 25 கொடுத்தாரு, இந்த தடவை 20 கொடுப்பாரு. அந்த 20 சீட்டுக்காக இன்றைக்கி வந்து இப்பயே ஜால்ரா போடுது காங்கிரஸ். பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்க வேண்டிய காங்கிரஸ் கடமை தவறிய ஆட்சியாளர்கள் பக்கம் என்று நின்று கொண்டிருக்கிறது. இதனால தான் காங்கிரஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மொத்தமாக தொலை தெரியப்பட்டது. இந்தியாவிலே முதல்ல ஆட்சி இழந்த மாநிலம் காங்கிரஸ் தமிழ்நாடு. என்றைக்கு இனிமேல் ஆட்சி வராமல் இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான். 4% ஓட்டை வச்சுட்டு திமுகவை அண்டி பிழைக்க வேண்டிய நிலையில் இருப்பதால் காங்கிரஸ் இப்படித்தான் பேசும். எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்கிறாருன்னா, அரசியல் செய்யாமல் நாங்கள் என்ன அவியலாக செய்வோம். இந்த முதலமைச்சர் தான் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னாங்க, ஏங்க 50 பேர் செத்து போயிருக்காங்க, இன்னும் 40 பேர் சாவ கிடக்குறாங்க, 100 பேருக்கு மேலே வந்து நடுத்தரு குடும்பம் வந்திருக்குங்க, கண்ணு போய் காலு போய் குடல் வெந்து செத்தவன் புண்ணியசாலிங்க, உயிரோடு இருக்க நிலைமை ரொம்ப மோசம். டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது. ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுத்து பேசுது இந்த காங்கிரஸ். வெக்கமாக இல்லை இந்த காங்கிரஸுக்கு? ஏன் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் மக்களால் துடை தெரியப்பட்டதுன்றது இப்போ புரியுது அவங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்க்கிறத பற்றி காங்கிரஸுக்கு என்னங்க கவலை? திமுக திட்டட்டும் எடப்பாடியா? காங்கிரஸ் எதுக்கு திமுக முட்டு கொடுக்குது? எடப்பாடி பழனிசாமி இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அரசியல் தான் பண்ணுவார், இது அரசியல் தான். மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே அரசியல் தான். கள்ளசாராய சாவுகளை தடுக்க தவறிய அரசுக்கு எதிராக கையில் கிடைக்கிற எதை எடுத்து எதிர்கட்சி அடிக்கும். அதை தான் அவர் செய்கிறாரு. அது திமுக அதுக்கு பதில் சொல்லிட்டு போட்டோம். இந்த காங்கிரஸ் வந்து நடுப்புற பூந்து திமுகவுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆகவே இவையெல்லாம் வந்து ரொம்ப இதுதான் மலிவான அரசியல். செத்து போயிருக்காங்க 50 குடும்பம், 50 பேர் செத்து, அதிகாரப்பூர்வமாக 50 பேர் செத்து இருக்கான். ஆட்சியாளர்களோட மெத்தனத்தால், செயலின்மையால், கடமை தவறியதால் செத்துருக்கான். அப்போ ஒரு பிரதான எதிர்கட்சி வந்து கேள்வி கேட்காமல் இருக்குமா? அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அரசியல் பண்ண தான் செய்வாங்க, அரசியல் கண்டிப்பாக செய்ய தான் பண்ணுவாங்க. ஆகவே காங்கிரஸ் மற்றும் திமுகவின் தோழமை கட்சிகள் திமுகவோட நிலைய வித்வான்களாக மாறிவிட்டன. திமுகவோட தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் இன்றைக்கி திமுகவோட நிலைய வித்வான்கள். அவங்க மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. திமுக கொடுக்குற 1 சீட்டு 2 சீட்டுக்காக அவங்க திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்தித்தான் பேசுவார்கள். சார், நேற்று நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாகவே சென்று பார்வையிட்டிருக்காரு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வந்திருக்காரு, அரசியலுக்கு வர நேரம் வந்திருக்காரு. மீடியா கிட்ட பேசியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு வார்த்தை கூட ஒரு மீடியா கிட்ட பேசலை. பவுன்சர்ஸ் புடை சூழ வருகிறார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் போய்விட்டார். அவர் பேசிட்டுங்க, பேசின பிறகு அவரை பற்றி நம்ம கமெண்ட் அடிக்கலாம். மற்றபடி பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்ப்பது என்பது அவருடைய உரிமை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கின்ற முறையில் அது அவருடைய உரிமை. அது குறித்தெல்லாம் நாம் வந்து எந்த விதமான விமர்சனத்தையும் முன்வைக்க முடியாது. வந்தார், பார்த்தாரு, போயிட்டார், அவ்வளோதான். நாளைக்கு அவர் பர்த்டே, அதில் வந்து கொண்டாட்டங்கள் வேணான்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய அரசியலை பற்றி நாம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்கின்ற முறையில் பாதிக்கப்பட்ட மக்களை அவர் நேரில் போய் பார்த்திருக்கிறார். அது பாராட்டுக்குரியது. சார், ஓவராலாகவே இந்த கள்ளச்சாராயம் வந்து கள்ளக்குறிச்சியில் மட்டும் இல்லை, பொதுவாகவே கள்ளச்சாராயம் வந்து பெரிய அளவில் வந்து உருவெடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, டாஸ்மாகில் மதுவோட தரம் வந்து குறைவாக இருக்குது, ஆனால் விலை மட்டும் ஏறிட்டே போகுது தொடர்ந்து. இதுதான் வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார். உண்மைதான், அதுவும் ஒரு காரணம். மிக அதிக அளவில் விலை ஏற்றமும் அதில் கிடைக்க வேண்டிய போதை கிடைக்காமல் போனதும் இந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்களை அதிலிருந்து வெளியேற்றி இந்த மாதிரி கள்ளசாராயத்தை நோக்கி பிளாக் மார்க்கெட்டுக்கு நகர்த்துது. ஸோ டாஸ்மாகோட பெருங்கொள்ளையும் இத்தகைய கள்ளசாராயங்களுக்கு ஒரு முக்கிய காரணம் என்றால் அது சரியான கருத்தாகத்தான் இருக்க முடியும். சார், இப்போ இந்த விஷயத்தை வந்து பார்க்குறோம். இது நார்மலாக வந்து குடிப்பாங்க, இறந்துட்டாங்க அப்படின்றத மீறி இந்த நெட்வொர்க்லாம் பார்க்க ரொம்பவே பயமாக இருக்குது. லைக் அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் டிஎம்கே அரசு இதை எப்படி கையில் எடுக்கும், என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு எந்த எண்ணமும் எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை. இது இப்படியே தொடரும். பெரிய மாற்றம் எதுவும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த பிரச்சனையோட ஆழ அகலம் புரிந்தவர்கள் நான் சொல்வதை புரிந்து கொள்வார்கள். அதனால் வந்து இது பெருசாக இதில் பெரிய முன்னேற்றம் வந்துடும், திருந்திடுவாங்க அப்படின்லாம் நான் நினைக்கல. மரக்கான சம்பவம் நடந்து 1 வருஷத்தில் இது நடக்குது, பேக் டு பேக். நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ என்ன பாடத்தை இவங்க கற்றுக்கிட்டாங்க? செய்கிறவன் பூரா கட்சிக்காரன் தான் நாங்கள் பண்ணுறோம். திரும்ப அங்கேருந்து ஒரு எஸ்பி எழுதுகிறாருங்க, மாற்றினது எஸ்பியை. ஆட்சியாளர்கள் திருந்தலை, நிர்வாகம் திருந்தலை. இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது?
ஆகவே இவர்கள் பெரிய அளவில் திருந்துவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. சார், இன்றைக்கி வந்து எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்திருக்க எஸ்பி கலெக்டர் வந்திருக்காங்க. அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேள்வி கேட்கும்போது 2 பேருமே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. வித் ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் தான் நான் ஆக்ஷனுக்கு வந்திருக்கேன், ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அவங்கள மாற்றாமல் வச்சிருந்தா அவங்க ஹேண்டில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் முழுவதும் கடமை தவறியவர்கள். அதில் அந்த கலெக்டர் அவரால் தான் நிறைய பேர் செத்துருக்காங்க. அவர் கள்ளசாராய சாவு இல்லைன்னு சொன்னதால தான் நிறைய பேர் குடிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் கள்ளசாராயத்தை குடித்து செத்தவனோட மனைவி சொல்கிறாங்க கள்ளசாராயன்றாங்க. அவங்க இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. என் கணவர் குடித்து செத்ததை நான் கண்ணால் பார்த்தேன், அவர் குடித்தது கள்ளசாராயம்னு எனக்கு தெரியுது, அதனால் நான் கள்ளசாராயம் தான் கலெக்டர்கிட்ட சொல்கிறேன். இல்லை கள்ளசாராயம் இல்லைன்றாரு. என் உறவினர்கள் அதை நம்பி குடித்தாங்க, வந்தவங்க சாவுக்கு வந்தவங்க அவங்களும் செத்துட்டாங்க, இந்த கலெக்டர் தான் பொறுப்புன்றாங்க. அப்புறம் அந்த கலெக்டர் எப்படி வேலையில் வச்சுக்க முடியும்? அந்த எஸ்பி முழுவதும் கடமை தவறி இருக்கிறார். என்ன கேட்டிங்கன்னா அந்த எஸ்பியும் கலெக்டரையும் டிஸ்மிஸ் பண்ணணும், சஸ்பென்ஷன் இல்லை டிஸ்மிஸ் பண்ணணும். அடுத்த எஸ்பி பயப்படுவோம், அடுத்த கலெக்டர் பயப்படுவார். நீங்கள் வெறும் சஸ்பென்ஷன் என்ன, இப்போ ஒரு வாரத்தில் அந்த சஸ்பென்ஷன் ரிவோக் ஆக போகுது, அவர் வேறு எங்கன்னா போஸ்டிங் போவார், இதை விட பெரிய பதவிக்கு வருவார் இன்னும் 3 வருஷத்தில், இந்த ஆட்சியிலே கூட வருவார் அடுத்த வருஷத்தில். போன வருஷம் சஸ்பெண்ட் ஆன ஆஃபீஸர்லாம் நீங்கள் எங்கே இருக்காங்க? ஆகவே நீங்கள் இந்த மாதிரியான இஷ்யூவில் டிஸ்மிஸ் பண்ணுங்கள். டிஸ்மிஸ் பண்ணால் அவன் கோர்ட்டுக்கு போவான், கண்டிப்பாக போவான். கோர்ட்டில் எல்லா நேரத்துலையும் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ப்ராசஸ் பனிஷ்மெண்ட் அவனுக்கு. அடுத்த எஸ்பி பயப்படுவார். நீங்கள் சஸ்பென்ஷன் பத்தாதுங்க, ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி ஆர்டர் பண்ணி 2 வீக்ஸில் இல்லை 4 வீக்ஸில் டிபார்ட்மெண்டல் என்கொயரி 4 வீக்ஸில் டிபார்ட்மெண்டல் என்கொயரி ஆர்டர் பண்ணி டிஸ்மிஸ். என்ன கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவான். கோர்ட்டுக்கு போட்டோம், ரிலீஃப் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அந்த ப்ராசஸ் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு. கள்ளசாராயத்தில் சாவு காரணமாக இருந்தாருன்னு டிஸ்மிஸ் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கோர்ட்டு ரிலீஃப் கொடுக்காது. அப்படி கொடுத்தாலும் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, தட்ஸ் த பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி யோசிக்கணும் நீங்கள். சஸ்பென்ஷன் என்னங்க சஸ்பென்ஷனு? இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கும்போது அவங்களோட சலுகைகள் அத்தனையும் அப்படியே தான் இருக்கும். அவருக்கு வீடு இருக்கும், கார் இருக்கும், ஃபோன் இருக்கும், அவருக்கு 10 ஆடலி வீட்டில் இருப்பான். அந்த எஸ்பிக்கு என்ன குறை? அவருக்கு ஒரு குறையும் கிடையாது. 2வது சஸ்பென்ஷன்லாம் நீங்கள் 45 நாளுக்கு மேலே சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணாமல் வச்சுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ரிவோக் ஆகும், இல்லை ரிவோக் பண்ணிவிடுவாங்க. வேறு இடத்துல போஸ்டிங்கில் உட்கார போகிறாரு. போஸ்டிங்கில் எங்கே உட்காந்தாலும் இதே சலுகைகள் தான். அவருக்கு பங்களா இருக்கும், கார் இருக்கும், ஆடலிஸ் இருப்பான் 10 பேர். என்ன குறை உங்களுக்கு? கண் துடைப்பு நாடகம் இதெல்லாம். எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறது, சிபிசிஐடி என்கொயரி, 1 மேன் கமிஷன், இவை எல்லாம் கண் துடைப்பு நாடகங்கள். பிரச்சனை ரொம்ப புறையோடி போயிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த ஆஃபீஸர் சொன்னது தான் சொல்கிறேன். ஹூச் ட்ராஜடிஸ் ஆர் அ சைன் ஆஃப் ப்ரொலாங்டு டிட்டோரியரேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். கள்ளசாராய சாவுகள் நீண்ட காலமாக சிறுகுலைந்து போன சட்டம் ஒழுங்கு விவகாரத்தின் அடையாளம். அரசாங்கம் விழிப்புடன் இருக்கணும், இல்லைனா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கெட்ட பேர். சார், இப்போது இந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட 52 பேர் இறந்துருக்காங்க சார். அதில் குறிப்பாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி இறந்துருக்காங்க. அதனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3 குழந்தைகள் இன்றைக்கி அனாதையாக்கப்பட்டிருக்காங்க. ரொம்பவே வருத்தமான ஒரு சம்பவம் இது மாதிரி யாருக்கும் நடக்கவும் கூடாது. பட் அதனால் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா, இறந்தவங்களோட குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு எதுக்கு 10 லட்சம்? ஒரு பட்டாசு ஆலையில் வேலை செஞ்சு இறந்தவங்களுக்கு கூட 2 லட்சம் 3 லட்சம் தான் நஷ்டஈடு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல ஏன் 10 லட்ச ரூபா நிவாரணத்தை அரசு அறிவிக்குது அப்படின்னு சொல்லி பலரும் கேள்வி எழுப்புறாங்க சார். இது எப்படி பார்க்குறது? நம்ம இந்த நேரத்தில் இது குறித்து நான் பேச விரும்பவில்லை. அது மனிதாபிமானம் இல்லாததாக இருக்கும். ஆகவே இந்த கேள்வியை நாம் கடந்து போகலாம். ஓகேங்க சார். சார், முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணதுக்கும் நேரம் ஒதுக்குனதுக்கும் நன்றிங்க சார்.